everyone, welcome to my channel Kavi's dairies. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி வால் டெக்கார் பார்க்க போறோம். சோ அது என்ன டெக்கார் எப்படி எல்லாம் பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ இப்போதான் நீங்க என்னோட சேனலை first time பார்க்கறீங்க அப்படினா நான் கவிதா and நம்ம சேனல் Kavi's dairies. இங்க வந்து ஏகப்பட்ட vlogs, DIYs, unusual recipes, product reviews இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். சோ நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் Kavi's dairies-க்கு subscribe பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்க bell icon click பண்ணுங்க. அப்ப நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாம notify ஆகும். So இப்போ வீடியோக்குள்ள போகலாம். So yes, இன்னைக்கு wall decor தான் பண்ண போறோம். So எங்க wall decor பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட பேக் சைடுல இருக்கக்கூடிய இந்த வாலை தான் டெக்கார் பண்ண போறோம். So இந்த வால் எங்க இருக்கு அப்படினா இது வந்து என்னோட ரூம் தான். என்னோட ரூம்ல இந்த வாலை வந்து டெக்கார் பண்ண போறோம். ஆக்சுவலி என்னோட ரூம்ல வந்து ஆப்போசிட் வால்ல நல்ல டெக்கார் பண்ணிருக்கு. அதாவது ஒரு நல்ல பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வாங்கி அதை வந்து ஸ்டிக் பண்ணிருக்கேன். and also நல்ல போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். என்னோட ரூம்ல ஒரு சைடுல வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளைஸ் போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் வால்ல வந்து எதுவுமே இல்லாம எம்ப்டியா இருக்கும். சோ அந்த வால் தான் இன்னைக்கு டெக்கார் பண்ண போறோம். சோ எப்படி டெக்கார் பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம வால் டெக்கார் செய்யறதுக்கு ஒரு வால் ஹேங்கிங் ரெடி பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து கார்ட்போர்டை இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இதை கட் பண்றதுக்கு பிளேட் இல்லைனா சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஈஸியா கட் ஆயிரும். இதுக்கு வந்து எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. நம்மளோட டிசைன் பொறுத்து நம்மளோட சர்க்கிளோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண இந்த கார்ட்போர்டில் மறுபடியும் ஒரு இன்னர் சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். அண்ட் இன்னர் சர்க்கிளை மறுபடியும் கட் பண்ண போகிறோம். நம்மளோட கார்ட்போர்டு வந்து இப்போ ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த கார்ட்போர்டை தான் நம்ம வந்து கலர் பேப்பர் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் 3 டைப் ஆஃப் கலர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒன்று வந்து டார்க் க்ரீன் அண்ட் லைட்டர் க்ரீன், அதுக்கப்புறம் லெமன் எல்லோ கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டார்க் க்ரீன் கலர் பேப்பரை வந்து ஒரு பெரிய சைஸ் சர்க்கிளில் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம அடுத்து யூஸ் பண்ண போகிற கலர் வந்து லைட் க்ரீன் கலர். அண்ட் அதோட சைஸ் வந்து இந்த சைஸை விட ஒரு சைஸ் சின்னதாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அதாவது பெரிய சர்க்கிளை விட சின்ன சர்க்கிளாக கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம அடுத்து யூஸ் பண்ண போகிற கலர் வந்து லெமன் எல்லோ கலர். அண்ட் இதோட சைஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 கலர்ஸை விட ரொம்பவே குட்டியாக இருக்கக்கூடிய சர்க்கிளாக இருக்க போகுது. இப்போ நம்மளோட கலர் பேப்பர்ஸ் எல்லாமே ரெடி ஆயாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஃப்ட் செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம கட் பண்ண இந்த கலர் பேப்பர் எல்லாமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு சைடு வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செஞ்ச இந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம 1 by 1 ஸ்டிக் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டிக் பண்ண போகிறது வந்து டார்க் க்ரீன் கலர். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயராக நெக்ஸ்ட் கலர் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். அது வந்து லைட் க்ரீன் கலர். இதை வந்து நம்ம டார்க் க்ரீன் கலருக்கு செகண்ட் லேயராக ஸ்டிக் பண்ண போகிறோம். அதனால இது வந்து கொஞ்சம் கீழே ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
இதுக்கு அடுத்து நம்ம வந்து லெமன் எல்லோ கலர் பேப்பரை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லீஃபோட தீமில் நான் வந்து ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் தேவையோ நீங்கள் அந்த கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த மிடில் ஸ்பேஸை வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பேப்பர் ஸ்டிக்கை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த மிடில் ஸ்பேஸை வந்து பேப்பர் ஸ்டிக்ஸ் வச்சு ஃபில்அப் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்பட்ட ஈவன் ஃபோட்டோஸ் கூட வச்சு நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கலர் பேப்பர்ஸில் பட்டர்ஃப்ளை ஷேப் கட் பண்ணி இங்கே வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இந்த ஏரியாவில் வந்து ஈவன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி கூட ஷேப் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய அப்பர் பார்ட் ஆஃப் தி வால் ஹேங்கிங் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயாச்சு. ஸோ இதுக்கு வந்து கீழே ட்ராப்பிங்ஸ் மாதிரி நம்ம வந்து ஃபெதர் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த ஃப்ளோரசன்ட் க்ரீன் கலர் பேப்பரை ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி பேக் சைடில் ஸ்டிக் பண்ணலாம்.
ஸோ இப்போது நம்மளுடைய DIY வால் ஹேங்கிங் கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த வால் ஹேங்கிங்கை வந்து இப்போது வாலில் ஹேங் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு சைடு மட்டும்தான் ஸ்டிக் பண்ண போகிறேன், இன்னொரு சைடு ஸ்டிக் பண்ண போகிறதில்ல. அப்போ தான் அந்த ஃபெதர்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ளை ஆகும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வால் ஹூக்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம லைட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதோட காஸ்ட் வந்து 40 rupees தான். அண்ட் இது வந்து எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும். அண்ட் இது வந்து வாலில் யூஸ் பண்ணும்போது பெயிண்ட் வந்து பீல் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது பீல் ஆகாது. நம்ம வந்து லைட்ஸ் யூஸ் பண்ணி டெக்கார் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைட்ஸோட பேர் என்னன்னு தெரியல, பட் இது வந்து எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும். ஸோ எஸ், நம்மளோட ரூம் டெக்கார் முடிஞ்சிருச்சு. என்னடா இருட்டில் நின்றுட்டு ரூம் டெக்கார் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் நம்ம ரூம் டெக்கார் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூமே ரொம்ப பிரைட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து லைட்ஸும் போட்டாச்சு அண்ட் ரூமே ரொம்பவே கலர்ஃபுல்லாச்சு. அண்ட் டல்லாக இருந்த இந்த வாலுமே ரொம்பவே கலர்ஃபுல் ஆயிடுச்சு. அண்ட் இந்த லைட்ஸ் வந்து நமக்கு தேவைப்பட்டால் நம்ம வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதை எடுத்து அப்பப்போ மாற்றிக்கலாம். இந்த லைட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட சிம்பிள் அண்ட் ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு DIY வால் டெக்கார் ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஹோல் ரூமை பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வாலில் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்கார் அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கும்போது நம்மளோட பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ ஆன் த ஹோல் ரூம் பார்க்கும்போது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து ரொம்பவே சிம்பிள், ஒரு 100 rupeesக்குள்ளே இதை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த வால் டெக்கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் கவிஸ் டேஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போட்ட வீடியோஸில் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபை ஆகும். ஆல்சோ நம்மளோட சேனல் இருக்கக்கூடிய மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் ஏகப்பட்டது அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.